ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில்.com சேனலில் வாத்து கூடை எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்தது ராணி ஆனந்தராஜ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். கைத்தொழில்.comன்ற FB பேஜ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களை பார்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் 5.25 அடியில் 24 வயர் எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில்.com சேனலில் கூடை எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். அந்த கூடை சாதாரண கூடை தான். அந்த சாதாரண கூடையில் நம்ம டக்கு ஷேப் கொண்டு வரோம், டிசைன் கொடுக்குறோம். அந்த டக்கு டிசைன் கொடுத்து நம்ம வயர் கூட எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் 2 கலர்ஸில் வயர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒயிட் கலரும் பிளாக் கலர் வயர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸில் வயர் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஸ்கேலும் சிசரும் எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கு தேவை. 2 கலர்ஸ் வயரும் ஸ்கேல் சிசர் இது மட்டும்தான் தேவை. இப்போ நான் எனக்கு டக்கு ஒயிட் கலரில் வேணுன்றதுனால நான் ஒயிட் கலர் வயர்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒயிட் கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட் கலர் வயர்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு ஒயிட் கலர் வயரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம 1 அடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 அடி. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 அடி. அடுத்தது 3, இது வரைக்கும் 3. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு 4 அடி. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு 4 அடி. அடுத்தது 5 அடி. அடுத்து பார்த்திங்கன்னா 5.25 அடி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் 5.25 அடியில் 24 பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் கலரை நம்ம 24 பீசஸ் ஒயிட் கலரே எடுத்து வச்சுக்கோங்க. ரன்னிங் வயர் நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 24 அடி கட் பண்ணி எல்லா வயர்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கூடை பின்னுவோம் பார்த்திங்களா, கூடை பின்னுறதுக்கு ஒரே போல் வயர்ஸை வச்சுக்குவோம். இந்த மாதிரி கூடை பின்னுறதுக்கு வயர்ஸை ஒன்றே போல் எடுத்து வச்சுக்குவோம். இதே போல் ஒன்றே போல் வச்சுட்டு இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க, ஒன்றே போல் மடிச்சுக்கோங்க. இதே போல் இப்போ நம்ம கூடை பின்னுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இங்கேருந்து வயரில் கொஞ்சம் பாதியிலேருந்து எடுப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வயரை எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு 2ஆக மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு இந்த மாதிரி வைப்போம். கூடை பின்னுறதுக்கு சாதாரண நாட் தான் போடுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை ஒயிட் கலர் இந்த மாதிரி வச்சுட்டு சாதாரண பேசிக் நாட்டில் தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5.25 அடி நான் சைடில் பிளாக் கலர் சைடில் போகிறதுக்கு நீங்கள் 5.25 இல்லாட்டி 5.5 கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் போடணும். இதே மாதிரி நம்ம 24 பீசஸ் ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு பீசஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இதே போல் நான் அடுத்த பீசஸ் ஜாயின் பண்ணுறேன். 2 வயர்ஸையும் ஒன்றே போல் வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றே போல் வச்சுக்கோங்க. ஒன்றே போல் வச்சுட்டு இதை மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு அடுத்த வயரை ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு டக்கு எந்த கலர்ஸில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வயரெல்லாம் கட் பண்ணிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5.25 அடி 2 வயர் ஜாயின் பண்ணிட்டோம். இதை நீங்கள் டைட்டாகவே போடுங்க. டைட்டாக போடுறதுக்கு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இதை ஒரு இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் கம்பு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதவும் நீங்கள் இதில் உள்ள அடியில் சொருகுனீங்கன்னா, பேக் சைடு சொருகுனீங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு போடுவோம். இப்படி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போடணும். இதே போல் அடுத்த வயரையும் ஒன்றே போல் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 வயரை உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். இதே போல் நீங்கள் மீத ரிமைனிங் இருக்கிற 20 பீசஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஒன்றே போல் வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றே போல் வச்சுட்டு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி
நீங்கள் போட்டுக்கோங்க. இதே போல் கண்டினியூஸாக நீங்கள் வந்து 24 பீசஸையும் நீங்கள் வந்து இதில் போடுங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 24 பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் 5.25 அடியில். அதை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒன்றே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் சைடில் உள்ள வயரை கட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதாரணமாக கூடைக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அதே பேஸ் தான். கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் அடுத்த வயர் எடுத்துக்கோங்க. அடுத்த ரன்னிங் வயர் எடுத்துகிட்டு இந்த பிளாக் கலர் இருக்கா அதே அளவில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரே அளவு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப மடக்கி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சாதாரண கூடை மாதிரி தான் சொல்கிறேன், அதே மாதிரி தான் நம்ம போடணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி வச்சுட்டு மடக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனை உள்ளே வச்சுக்கோங்க. அந்த லைனை உள்ளே வச்சுட்டு இங்கே ஒரு நாட், ரன்னிங் வயர் வந்து சைடில் வரணும். இந்த மாதிரி நாட் போடணும். ஜாயின் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதே போல் நீங்கள் இந்த லைன் ஃபுல்லும் போடணும். நமக்கு வந்து அடிப்பகுதி வந்து 7 இது முடிக்கணும். அகலம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், உங்களோடது தான். நான் 7 இது போடுறேன், நீங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும். இப்படி போடணும். ஒரே போல் கண்டினியூஸாக வந்து இப்போ மேலே போட்டிங்கன்னா மேலே போட்டு முடிச்சுருங்க. இப்போ இந்த சைடு நம்ம வந்து மொத்தம் 7 போடணும்னு சொல்லியிருந்தேன் கீழே அடிப்பகுதியில். இப்போ நம்ம 1 போட்டு முடிச்சிருக்கோம். இந்த 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே போல் மேலே 2. இப்போ இதை சென்ட்ரு பாயிண்ட்டை விட்டுட்டு மேலே 3 கீழே 3 போடணும். இப்போ மேலே 2வது லைன் ஃபஸ்ட் லைன் போட்டுட்ருக்கேன், அதே மாதிரி இன்னும் 2 லைன் போடணும். இதை நான் உங்களுக்கு 2 லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சென்ட்ரு பாயிண்ட்டு மேலே 3 போடணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நான் வந்து மேலே போட்டு முடிச்சுட்டேன் 3 இது. பாருங்கள், இது நான் போட்ட லைனு. அதுக்கு மேலே 1 2 3 போட்டிருக்கேன். அதை நம்ம சென்ட்ரு பாயிண்ட் எதுவும் தெரியணுன்றதுக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது தெரியும். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1 2 3 போட்டிருக்கேன். அதே போல் இந்த சைடு டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சைடும் வந்து 3 லைன் போடணும். 3 லைன் போடுறதுக்கு நம்ம எப்பயும் போல தான் இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் தான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க. மொத்தம் நமக்கு வந்து 7 இது மொத்தம் வரணும். இப்போ 4 இது மொத்தம் போட்டிருக்கோம். இப்போ மேலே 3 போட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு 7 வந்துடும். இதோட நமக்கு வந்து கூடையோட அடிப்பகுதி வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கைத்தொழில்.comன்ற FB பேஜில் ஷேர் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் மெஷர்மெண்ட்ஸ் என்னன்றதை கேட்குறீங்க, அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதே மாதிரி நம்ம அனதர் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி போட்டது, பிஸ்கட் நாட் டாக் போட்டிருந்தோம், எலிஃபெண்ட்டில் 2 மாடல் போட்டிருந்தோம், பிஸ்கட் நாட் எலிஃபெண்ட் போட்டிருந்தோம், பூஜை கூட. இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி போடணும். கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. 1 2 3 4 இப்போ 5வது போட்டுட்ருக்கோம். நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம், அதை பாருங்கள். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட் நாட்டு. இதுக்கு மேலே 1 போட்டுருக்கோம், இதுக்கு மேலே இன்னும் 2 போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் 7 இது வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 7 வரிசை போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இது சென்ட்ரு பாயிண்ட்டு, இது சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கீழேயும் மேலேயும் 3 நாட்டு, 1 2 3, அதே மாதிரி 1 2 3, இந்த 3 நாட்டு போட்டு முடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் வயரை கட் பண்ணாதீங்க. இங்கே போட்டிருக்கோம், இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் நம்ம வந்து மூளை திருப்பணும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு முக்கோணமாக வரும், பார்த்திங்கன்னா தெரியும், முக்கோணமாக வரும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு நாட் போடுங்க. ரன்னிங் வயர் கட் பண்ண தேவையில்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கு திரும்பி இருக்கும். இந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இது இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 4 முக்கு திரும்பும். இப்போ ஃபஸ்ட்டு முக்கு திருப்பிட்டோம், அடுத்து 2 முக்கு இருக்குது, அந்த 2 முக்கையும் திருப்பணும். பாருங்கள், 3 நாட் போட்டிருக்கேன். இந்த முக்கு திருப்பின இடத்த நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலேருந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். போட்டுருங்க. போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கு திரும்பும். இப்போ 2 முக்கு திருப்பிட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முக்கு திரும்பிடுச்சு. 1 2 3 முக்கோணம் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த வரிசை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரிசையை ஃபுல்லும் போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கு திரும்பும், அதே மாதிரி இங்கே ஒரு முக்கு திருப்போம். திருப்பி முடிச்சுட்டு இதே இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இந்த 2 முக்கையும் திருப்பி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 முக்கை திருப்பியிருக்கோம், இங்கே ஒரு முக்கு ரன்னிங் வயரை வச்சே நம்ம வந்து முக்கு திருப்பியிருக்கோம். இங்கே ஒரு முக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு முக்கு. அடுத்து இந்த லைன் எல்லாமே போட்டுட்டே வரணும். இந்த மாதிரி போட்டுட்டே வரணும். உங்களுக்கு டக்கோட டிசைன் வரும்போது தான் நம்ம வந்து ஒயிட் கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. 2 முக்கு திருப்பியிருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கு, இங்கே ஒரு முக்கு திருப்பியிருக்கோம். அதே மாதிரி இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல முக்கு திரும்பும், இங்கே ஒரு இடத்துல முக்கு திரும்பும். இதை முக்கு திருப்பி முடிச்சுட்டு இந்த 2 முக்கையும் உங்களுக்கு திருப்பி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு முடிச்சுருக்கேன். போட்டு முடிச்சுட்டு இங்கே வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதுதான் செகண்ட் ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளாக் கலர் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது. இதே மாதிரி ஒன்றே போல் போட்டுகிட்டே வாங்க. நம்ம முக்கு திருப்பின இடத்துல, கார்னர் திருப்பின இடத்துல பார்த்திங்கன்னா 4 முடிச்சு, மேலே வந்து 4 முடிச்சாக இருக்கும். இதே போல் நம்ம வந்து 7 பூவுக்கு போடணும். ஃபஸ்ட்டு ஒரு பூவுக்கு போட்டிருக்கேன், அடுத்த பூவுக்கு போடுங்க.
எதுக்காக 7 பூ மட்டும் சொல்கிறேன்னா, நமக்கு வாத்தோட டிசைன் வர்றதுக்காக தான் நான் 7 பூ மட்டும் சொல்லிகிட்ருக்கேன். ஏழு பூவுக்கு போட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. பாருங்கள், 2வது பூ போட்டாச்சு. இப்போ 3வது பூ. உங்களுக்கு வாத்து டிசைன் காட்டுறேன். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா நம்ம வாத்தோட டிசைன் பாதியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், பாதியில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 பூ போட்டிருக்கேன். 1 2 4 5 பூ போட்டிருக்கேன். 6வது பூ போட போகிறோம். ஏழாவது பூ. இப்போ 7 பூ போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், 7 பூ போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 பூ போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். 10 பூ ஒயிட் கலரில் இருக்கணும். அடுத்து 7 பூ வந்து நம்ம இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இருக்கும், ஒயிட் வித் பிளாக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரன்னிங் வயர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வயரை பின்னாடி பேக் சைடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். ஒயிட் கலர் வயரை பேக் சைடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் வயர், இதை கட் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம போடும்போது நம்ம வந்து பிளாக் கலர் வயரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளன்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 முடிச்சுக்கு உள்ள வயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ பிளாக் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி கீழே போயிடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே போயிடணும். இப்போ நம்ம வந்து வாத்தோட டிசைன் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் போல தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி எடுத்துட்டு, அடுத்தது இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர், நம்ம இது ஜாயின் பண்ண வயரை இப்படி ஒரு சுற்றிட்டு நார்மல் நாட் போட்டுற வேண்டியதான். பிளாக் கலர் வயர் உள்ளே தான் இருக்கணும். அது ரன்னிங் வயர் மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணியே கொண்டு வந்துடுங்க. நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணும்போது அதை திரும்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது தெரியாது, அதனால தான் இப்படி போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. இப்படி கொடுத்துட்டு அடுத்து வாத்தோட டிசைன் 2 சைடுமே வரும், அதையும் பார்த்துக்கோங்க. 2 3 பாருங்கள், 3 போட்டாச்சு. இதே போல் நம்ம வந்து 10 இது கவுண்ட் பண்ணிக்கோங்க. 3 போட்டுக்கோம். இதே போல் ரிமைனிங் 7 போட்டு முடிங்க. இந்த மாதிரியே போடுங்க. நமக்கு வந்து ரன்னிங் வயர் 2 இது சேர்ந்து வர்றதுனால சிக்கல் விழத்தான் செய்யும், அதை அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வாத்து தான் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 இருக்கும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 இருக்குது. இப்போ இந்த சைடு 7, இந்த சைடு 7 விட்டுருவோம். அப்போ நமக்கு வந்து இந்த சைடு 7 பார்த்தீங்கன்னா இங்கே 7, இங்கே 7, மொத்தம் 14. நடுவில் ஒரு 10, 24 வயர் ஜாயின் பண்ணிடணும். அந்த வயருக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும்.
அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கிட்டு 7 இங்கிட்டு 7 நடுவில் 10. இந்த 10 ஒயிட் கலர் நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அது வந்து நமக்கு காம்பினேஷனில் வரும், அதை போடுங்க. இப்போ நான் 10 ஒயிட் கலர் போட்டு முடிச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வர்றது எப்படின்றத காட்டுறேன். நமக்கு இந்த வாத்தோட டிசைன் வந்து 2 சைடும் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். நான் 2 சைடு போட போகிறேன். இப்போ உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே சைடில் சொல்கிறேன் பாருங்கள். 2 4 6 1 7 7 போட்டிருக்கேன். அடுத்தது ஒயிட் கலர் 10 போட சொல்லியிருந்தேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 7 பிளாக் கலர் வரணும்னு சொல்லியிருந்தேன். பிளாக் கலர் ரன்னிங் வயர் வரணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி கீழே கொண்டுட்டு போயிட்டு பிளாக் கலரை மேலே வச்சுக்கணும். இந்த ஒயிட் கலரை நீங்கள் கட் பண்ண வேணாம். கட் பண்ணாமல் ரன்னிங் வயரை உள்ளேயே இன்சர்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி உள்ளேயே இன்சர்ட் பண்ணி கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த ஒயிட் இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி போடும்போது நமக்கு தெரியாது ஜாயின் பண்ணது, அதனால தான் உங்களை உள்ளேயே இன்சர்ட் பண்ணி கொண்டு வர சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போல் சுற்றி கொண்டு வரணும். இந்த ஒயிட் கலர் ரன்னிங் வயர் வந்து இருக்கணும். உள்ளேயே இன்சர்ட் பண்ணி கொண்டு வாங்க. கட் பண்ண வேணாம். நீங்கள் கட் பண்ணணுன்னா கட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே 7 போடணும். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 7 வரும். 1 2 3 4 5 6 7. இந்த 7 வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து திரும்ப வந்து இங்கே ஃபுல்லுமே பிளாக் கலர் வரும். இங்கே ஃபுல்லும் பிளாக் கலர் வரும். திரும்ப பார்த்திங்கன்னா ரிட்டன் இந்த சைடு வருவோம். இந்த சைடில் 7 ஒயிட்டு சாரி 7 பிளாக் அண்ட் ஒயிட் வரும். 2 4 6 7 இந்த 7 பிளாக் அண்ட் ஒயிட் வரும். அடுத்து ஒரு 10 இது வந்து ஒயிட் கலரில் போடணும். இங்கே போட்ட மாதிரியே நம்ம இங்கேயும் போடணும். அதனால் நான் உங்களுக்கு இங்கே வரைக்கும் 7 வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு இங்கே ஒயிட் கலர் திரும்ப எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போ இது ஃபுல்லும் நீங்கள் போட்டுட்டு வாங்க. இங்கே 7 வரைக்கும் போட்டு வைங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே போட்டுட்டு இதை சுற்றி போட சொல்லியிருந்தேன். சுற்றி பார்த்திங்கன்னா இந்த 7 போட்டோம். 7 போட்டுட்டு இங்கே உள்ளது வந்து பிளாக் கலர்லேயே தான் வரும். பிளாக் கலரில் வரும். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7 போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7. இந்த சைடும் ஒரே போல் தான் வாத்தோட டிசைன் வரும். இப்போ நம்ம வந்து ஒயிட் கலரை மாற்றணும். இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி கீழே கொண்டுட்டு போய்க்கோங்க. இப்படி கீழே கொண்டுட்டு போயிட்டு பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி 10 ஒயிட் கலர் போடணும். இப்போ முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டிருந்த மாதிரி 10 ஒயிட் கலர். நான் இந்த ஒரு தடவை உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் 2 சைடுமே உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா 2 சைடும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து போடும்போது நான் வந்து உங்களுக்கு ஒரே சைடு காட்டுவேன். ஒரு சைடு போட்டு காட்டுவேன். அதே போல் நீங்கள் வந்து அடுத்த சைடும் போட்டுக்கோங்க. இந்த கூடை போடுறது ஈஸி தான், ஆனால் நம்ம டிசைன் கரெக்டாக கொண்டு வர வைக்கணும். கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடலாட்டி நமக்கு டிசைன் வராது. இதை நீங்கள் எங்கள் கைத்தொழில்.comன்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, 3 போட்டாச்சு. இதே போல் ரிமைனிங் 7. டிசைன் கரெக்டாக கொண்டு வரணும், அவ்வளோதான் நமக்கு.
பாருங்கள் 10 போட்டாச்சு. 2 4 6 8 10 10 போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணோம். இந்த ஒயிட் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க வயரை இப்படி கீழே கொண்டுட்டு போயிருங்க. பாருங்கள், மேலே இருக்க வயரை இந்த மாதிரி கீழே கொண்டுட்டு போயிருங்க. கீழே கொண்டுட்டு போயிட்டு நம்ம நார்மல் நாட் தான். அடுத்த வயரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிளாக் கலர்லேயே தான் போட போகிறோம். பிளாக் கலர் ரன்னிங் வயர் தான். ஒயிட் கலர் ரன்னிங் வயர் உள்ளேயே தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டே வாங்க. இந்த பிளாக் கலர் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரோட நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பிளாக் கலர் வரைக்கும் போட்டு வைங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், நான் இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு போட்டு இந்த லைன் வரைக்கும் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு 5 இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். 1 2 3 4 5. ஏன்னா அடுத்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, இங்கே வாத்து டிசைன் வந்து கொண்டு வர்றதுக்காக. இப்போ நீங்கள் பாருங்கள், வாத்தோட டிசைன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டிருந்தோம். பாருங்கள், 10 போட்டிருந்தோம். 10க்கு மேலே பாருங்கள், இந்த சைடு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் நான் வந்து 5ஓடையே இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 5ஓடையே ஸ்டாப் பண்ணணும். பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ தான் இந்த இடத்துல 2 வரும். பாருங்கள், அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடத்துல 2ம் இந்த இடத்துல வந்து 1 தான் போடுவோம். அது வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 2 வரணும். இப்போ நம்ம இந்த பிளாக் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் வயரை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரை வச்சு இப்போ 13 நாட் போடணும். மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 13 நாட் வரும். அதை போடுங்க. நான் இந்த சைடு சொல்கிறேன், அதே மாதிரியேவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இதுலேயும் போட்டுக்கோங்க. அந்த சைடும் போடுங்க. பாருங்கள், 1 இந்த மாதிரி 1 போட்டாச்சு. ரெண்டு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ரெண்டாவது சைடும் வந்துருச்சு. ஏன்னா இங்கே வாத்தோட எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சுன்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 எக்ஸ்ட்ரா வந்திருந்தது. அந்த 2 எக்ஸ்ட்ரா வந்திருந்ததையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 10 இதையும் போடணும். போட்டுட்டு இங்கே இந்த சைடு 1 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதையும் போடணும். மொத்தம் 13 போடணும். பார்த்திங்கன்னா இப்போ 2 போட்டிருக்கோம். இதே போல் பாருங்கள், இது வரைக்கும் போட்டிருக்கோம். 10 இது போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இங்கே வந்து 1 இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ 10 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த இது பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா 1 இருந்தது, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வயர் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு போடுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 10 போட்டிருக்கோம். 10க்கு மேலே இங்கிட்டு 2 எக்ஸ்ட்ரா, அதே மாதிரி இங்கிட்டு 1, மொத்தம் 13 போட்டிருக்கேன். அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வயர் சேஞ்ச் பண்ணோம். ஒயிட் கலர் வயரை இந்த மாதிரி உள்ளக்க இன்சர்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் வயரை எடுத்துகிட்டு போடணும். இப்படியே நீங்கள் போட்டுகிட்டே தான் வரணும். போட்டுகிட்டே வந்துட்டு அந்த அனதர் சைடும் நீங்கள் இந்த 13 நாட் போட்டு வைங்க ஒயிட் கலரில். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், 13 போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 1 போட்டிருக்கோம். இதே போல் இந்த சைடும் நீங்கள் வந்து இந்த இடத்துல 2 இடத்துலையும் நமக்கு வந்து மேலே இந்த 2 இடத்துல வரும்.
அப்புறம் இந்த 10 இதுவும் போட்டுட்டு இங்கே 1 13 நாட் போட்டு முடிங்க. போட்டு முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு இந்த இது ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்டார்டிங் வயலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து எத்தனை நாட் போடணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் போட்டு முடிங்க. இந்த இது ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு இங்கே ஒயிட் கலர் 13 போடுங்க. போட்டு முடிச்சுட்டு நான் இங்கே வரும்போது காட்டுறேன். பார்ட் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கைத்தொழில்.comன்ற FB பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணி